தமிழகத்தில் இன்றும் கனமழை தீவிரமாக வாய்ப்பு இருக்கு. எந்தெந்த மாவட்டங்களில் பரவலான மழை பொழிவு கிடைக்கும், எந்தெந்த மாவட்டத்தில் வெயிலின் தாக்கம் மிக அதிகமாக இருக்கும் என்பதை குறித்து மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம். நேற்றைய தினங்களில் தமிழகத்தில் பரவலாக சில மாவட்டங்களில் விடிய விடிய விட்டு விட்டு கனமழையானது பதிவாகி இருக்கிறது. செங்கல்பட்டு, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பரவலாக கனமழை பொறுத்தவரை பதிவாகி இருக்கிறது. இனி அடுத்து வரப்போகிற நாட்களிலும் ஒரு தொடர் கனமழையானது கண்டிப்பாக தமிழகத்தில் பதிவாகும். குறிப்பாக கடலோர மாவட்டங்கள், உள் மாவட்டங்களில் கணிசமாக நமக்கு மழை பொழிவுகள் அதிகரிக்க இருக்கிறது. வங்கக்கடலில் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது உருவாக வாய்ப்புகள் இருக்கு. இந்த தாழ்வு பகுதியினால எந்த இடங்களுக்கு அதீத மழை பொழிவுகளும் பதிவாகும். கேரளா, கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிராவில் இனி வரும் நாட்களில் மழை பொழிவுகள் எப்படி இருக்கு என்பதான தகவலையும் கண்டிப்பாக இந்த வானிலை அறிக்கையில் கேட்டு நீங்கள் பயன்பெறலாம். நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நண்பர்கள், உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷனில் நேற்றைய தினங்களில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. சென்னை, திருவள்ளூரில் கனமழை ரொம்ப கடுமையாக இருக்குது, மழை பொழிவு மறுபடியும் ஆரம்பிச்சிருக்குன்னு. கடந்த சில நாட்களுக்கு முன்பதாக நம்ம சொல்லிட்டோம், ஜூலை 9 மற்றும் 10 தேதிகளில் கடலோர உள் மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்பு இருக்குன்னு. நீங்கள் இல்லைன்னா நீங்கள் நம்ம சேனலில் கொடுத்துருக்க வானிலை அறிக்கையில் போய் கேளுங்க. ஜூலை 9, 10 தேதிகள் நம்ம கொடுத்துருக்கிறோம். குறிப்பாக வியாழன், வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் கணிசமான மழை பொழிவுகள் தமிழகத்தில் அதிகரிக்கும் என்று முன்கூட்டியே அறிவிக்கப்பட்டாச்சு. இது ஏதோ நேற்றைய தினங்களில் அறிவிப்புகள் கிடையாது. நம்ம வானிலை அறிக்கையை தினந்தோறும் கேட்குறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எப்போ மழை வருது, எப்போ மழை வராதுங்கிற எல்லா தகவலுமே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால் தினந்தோறும் வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெறுங்க. முழுமையான வானிலை அறிக்கை கேளுங்க. கொஞ்ச நேரம் மட்டும் கேட்டு போயிடாதீங்க. முழுமையான வானிலை அறிக்கையை தினந்தோறும் கேட்டிங்கன்னா அடுத்தடுத்த மழை பொழிவு எங்கெங்கெல்லாம் பதிவாகும் அப்படிங்கிற தகவலை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். தமிழகத்தில் இன்றும் மாலை அல்லது இரவு நேரங்களில் ஒரு சில இடங்களில் பரவலாக இடியுடன் கூடிய கனமழை தீவிரமாகும். அது எந்த ஒரு சில இடங்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல் கட்டமாக இந்த மலைப்பகுதிகள், ஏற்கனவே மலைப்பகுதிகளில் மிக கனமழை தீவிரமாயிட்டு இருக்கு. பார்த்துருப்பீங்க, நிறைய இடங்களில் 15 சென்டிமீட்டர் முதல் 20 சென்டிமீட்டர் வரைக்கும், அதாவது மிக கனமழையின் உச்சகட்டம். குறிப்பாக நீலகிரி ஆகட்டும், கோயம்புத்தூர் ஆகட்டும், அதே போல் கன்னியாகுமரி மேற்கு பகுதிகள், பல இடங்களிலும் தொடர்ந்து மழை பொழிவுகள் கணிசமாக தீவிரம் அடைஞ்சிருக்கு. இங்கே மட்டும் இல்லாமல் கடலோர மாவட்டங்கள் வரைக்கும் மழை தொடர்ந்து அதிகமாகிட்டு இருக்கு. தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள், இங்கே தாங்க நம்ம முதல்ல பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டில் மற்ற மாவட்டங்களை விட மேற்கு தொடர்ச்சியில்தான் மிக கடுமையான மழை பொழிவு பதிவாக காத்திருக்கிறது. நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதி, அவலாஞ்சி, குந்தா மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடுமையான மழை பொழிவு அதிகரிக்கும். குன்னூர், கோத்தகிரியிலும் கனமழை எச்சரிக்கை. கோயம்புத்தூரில் பொள்ளாச்சி, கிணத்துக்கடவு, வால்பாறை, சோலையாறு, சின்ன கல்லார் உள்ளிட்ட இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பாக இருக்கும். கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதிகளில் மழை குறைவாகவும், தெற்கு பகுதிகளில் மழை மிக அதிகமாகவும் பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தேனி மற்றும் தென்காசி மாவட்டங்கள் மழை தீவிரம் மிக குறைவு. ஒரு மிதமான மழை மட்டும் பகுதியாக எதிர்பார்க்கலாம். அந்த குற்றால அருவிகளில் சட்டென்று சில நேரங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா மலைப்பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்து கொண்டே இருக்கிறதுனால குற்றாலம் போன்ற அருவிகளில் திடீரென வெள்ளப்பெருக்கு ஏற்படலாம். ஆகவே தயவு செய்து மிகுந்த கவனமாக இருந்துக்கோங்க. தென்காசி மாவட்டம், குற்றாலம் பகுதிகளில் இருக்கிறவங்க. அடுத்ததாக கன்னியாகுமரி மாவட்டம், கொளச்சல், எரணியல், புத்தன் அணை, பேச்சிப்பாறை, சிவலோகம், கன்னிமார் பொதுவாக வானம் மேகமூட்டமும் மாலை அல்லது இரவில் மிதமான மழை பெய்யும். ஆகவே மேற்கு தொடர்ச்சியில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளிலும் பெரும்பாலும் நமக்கு மழை வாய்ப்புகள் அதிகரிக்கக்கூடும். இன்னொரு மிகப்பெரிய ஆபத்துகள் தமிழகத்திற்கு காத்திருக்கிறது. அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். தமிழகத்தில் அடுத்து வரும் நாட்களில் வெப்பநிலை மே மாதம் போல இருக்க வாய்ப்பு. ஒரு மே மாதத்தில் அக்னி நட்சத்திர காலகட்டங்களில் எப்படி வெயில் இருக்கும், 40 டிகிரி செல்சியஸ், 41 டிகிரி செல்சியஸ் அந்த மாதிரி வெப்பநிலை பதிவாகும் இல்லையா? அது போன்ற ஒரு வெயில தான் இப்போ நம்ம அடுத்து வரும் நாட்கள் பார்க்க போகிறோம். மாலை இரவு நேரம் மழை வந்தாலும் பகல் நேரங்களில் அனல் காற்று வீச தொடங்கும். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் போன்ற இடங்களிலும்
அதே போல் உள் மாவட்டங்களிலும் வேலூர் முதல் சேலம் வரை இருக்கக்கூடிய பகுதிகளிலும் 37 முதல் 38 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஆனால் எங்கே மிக மோசமான பாதிப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னா, பகல் நேரங்களில் கடும் அனல் காற்று வீசும் தென் மாவட்டங்கள் ரொம்பவே கடுமையாக பாதிக்கப்படும். உதாரணமாக ராமநாதபுரம், விருதுநகர், மதுரை, திண்டுக்கல், புதுக்கோட்டை இது போன்ற இடங்களில் தென் மாவட்ட பகுதிகளில் வெப்ப அலை பொறுத்தவரை சற்று தீவிரமாக இருக்க வாய்ப்பு. இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் தமிழகத்தில் வெப்பநிலை உயரப்போகிறது. எதிர்கொள்கிறதுக்கு தயாராக இருந்துக்கோங்க. எந்த அளவுக்கு வெயிலும் இருக்கிறதோ அதை விட 2 மடங்கு மழை பொழிவு கண்டிப்பாக நமக்கு கொட்டி தீர்க்கும். ஆகவே அடுத்து வரப்போகிற செப்டம்பர் மாதம் வரைக்குமே கூட இந்த பகல் நேர வெப்பநிலை அப்படிங்கிறது இதே நிலையில் தொடர்வதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக எதிர்பார்க்கப்பட்டு வருது. ஆகவே நீ அடுத்து வரும் ஒரு வாரத்திற்கு பகல் நேரங்களில் அனல் காற்று மிக மோசமாக காணப்படும். ஒரு சில மாவட்டத்தில் இரவு நேரங்கள் அல்லது நள்ளிரவில் இடியுடன் கூடிய கனமழைக்கான வாய்ப்பும் இருக்கு. பரவலாக கனமழை பொறுத்தவரை இன்று மாலை அல்லது இரவில் வட தமிழக கடலோர உள் மற்றும் டெல்டாவில் சில இடங்களில் மட்டும் பரவலாக மிதமானது முதல் கனமழைக்கு பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. டெல்டா மாவட்டங்களில் பல இடங்களிலும் தொடர்ந்து மழை வாய்ப்புகள் எதிர்பார்க்கலாம். தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் அநேக இடங்களில் மிதமான மழை பொழிவுகள் பகுதியாக நமக்கு பதிவாகும். மாலை நேரங்களில் மேகக்கூட்டங்கள் வர தொடங்குகிறத பார்க்க முடியும். அதே மாதிரி உள் மாவட்ட பகுதிகள் வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோட்டிலும் பகுதியாக சில இடங்களில் மிதமான மழை பொழிவு பதிவாகும். பெரும்பாலும் வானம் ஓரளவு மேகமூட்டமும் பகலில் வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்படும். தென் மாவட்ட பகுதிகள் குறிப்பாக மதுரை முதல் தூத்துக்குடி வரை இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளிலும் வெயிலின் தாக்கம் சற்றே மிக அதிகமாக காணப்படக்கூடும். கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான அதிகபட்ச வெப்பநிலை சென்னையில் 39.2 டிகிரி செல்சியஸாக பதிவாகி இருக்கிறது. தமிழகத்திலேயே சென்னை பகுதிகளில் தான் அதிகப்படியான வெயிலுடைய தாக்கமும் மிக மோசமாக பதிவாயிருக்கு. அதே மாதிரி மழையும் பதிவானது. அதுதான் நம்ம சொன்னோம், எந்த அளவுக்கு வெயிலுடைய தாக்கம் மிக அதிகமாக இருக்கோ அதுக்கு ஏற்றபடி மழை வாய்ப்புகளும் கண்டிப்பாக பதிவாகிறோம். கவலைப்படாதீங்க. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழை அதிகபட்ச மழை அளவுகள் மேற்கு தொடர்ச்சியில் மிக அதிகமான மழை பதிவாயிருக்கு. சின்னக்கல்லார் 18 சென்டிமீட்டர், சோலையாறில் 11 சென்டிமீட்டர், சிங்கோனாவில் 9 சென்டிமீட்டர், அதே போல் வால்பாறை பகுதிகள், இதெல்லாம் கோயம்புத்தூர் மாவட்டங்கள், வால்பாறை பகுதிகளில் 9 சென்டிமீட்டர், அவலாஞ்சி நீலகிரி மாவட்டம் 9 சென்டிமீட்டர், உபாசியில் 8 சென்டிமீட்டர் மழை பொழிவு பதிவாயிருக்கு. தேவாலாவில் 6 சென்டிமீட்டரும், செருமுள்ளியில் 3 சென்டிமீட்டர், நடுவட்டம் 3 சென்டிமீட்டர், காரைக்குடி 2 சென்டிமீட்டர், பெரியாறு பகுதிகள் தலா 1 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியிருக்கிறது. நடுவட்டம் பகுதிகளிலும் 1 சென்டிமீட்டர் மழையும், தொடர்ந்து ஊத்து பகுதிகளில் 1 சென்டிமீட்டர் மழை பொழிவு, குன்னூர் 1 சென்டிமீட்டர் மழை பொழிவாக பதிவாகியிருக்கிறது. இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் தொடர்ந்து இன்னும் பல்வேறு பகுதிகளில் பல்வேறு இடங்களில் நமக்கு மழை பொழிவு அதிகரிக்கும். சென்னையில் எத்தனை சென்டிமீட்டர் மழை பதிவானது என்பதை குறித்து நாளைய தினங்களில் உங்களுக்கு நம்ம அறிவிக்கிறோம். தொடர்ந்து மழை வாய்ப்புகள் தமிழ்நாடு முழுவதும் கணிசமாக பதிவாக வாய்ப்பு இருக்குது. ஒரு மிதமானதுலேருந்து கனமழை தான். மிக கனமழைங்கிறது மேற்கு தொடர்ச்சியில் மட்டும்தான் நம்ம எதிர்பார்க்க முடியும். லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி பாருங்கள்.